صلاة دائمة بدوام ملك الله. السلام عليكم يا أبا العباس والملكان عليه السلام. السلام عليكم يا أبا العباس والملكان عليه السلام. السلام عليكم يا أبا العباس والملكان عليه السلام. والحياة حقيقة في قوة الحساسة أو ما يقتضيها. حياتنا என்ன குவத்தி ஹஸ்ஸாஸாவில் ஹக்கீக்கத்து அர்த்தம். உணரும் சக்தி எதுக்கெல்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் ஹயாத்து இருக்குன்னு அர்த்தம். ஹயாத்துன்னு அர்த்தம். ஏய் உன்னை தொட்டால் உனக்கு உணர்வு வருதா இல்லையா? உணர்ந்து உட்காரு எல்லாரும் கண்ணே. தொட்டால் உணர்வு வருதா இல்லையாப்பா? ஏய் மாடு மேலே நீ தொடுன்றோம், ஆடு மேலே தொட இப்படிங்கும். அப்போ தொட்டுணர்வு இருக்குது. அதுக்கு என்ன இருக்குது? தொட்டால் உணரும் சக்தி இருக்குது. தொட்டால் உணரும் சக்தி இருக்கிறது. அதுக்கு தான் தொட்டால் உணரும் சக்தி இருந்தால் அது ஹயாத்தா இருக்குன்னு அர்த்தம். ஹயாத்துன்னு அர்த்தம். தொட்டா விளங்க வச்ச ஆளுக்கு இந்த கிள்ளுனா விளங்காது, பிச்சா விளங்காது, அந்த கை செத்து போச்சுன்னு அர்த்தம். விளங்குதா? அப்போ ஹயாத் என்பது ஹக்கீக்கத்தின் குப்பத்தில் அஸ்ஸாஸா. விளங்குதப்பா? உணரும் சக்தி உள்ளதிலே ஹக்கீக்கத்து அர்த்தமாக இருக்கும். அவு மா எக்கத்தலீகா அந்த தொடும் எனக்கு உணரும் சக்தியை தேடுமே அந்த ஒன்றிலையும் ஹக்கீக்கத்து அர்த்தமாக இருக்கும். எப்பா தேடும், எப்பா தொட்டுணர்வை எது எதெல்லாம் தேடுதோ அதுக்கெல்லாம் ஹயாத் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த பெஞ்சி இந்த டெஸ்க்கு இதெல்லாம் தேடாது, அதை தேடுமா? அது இந்த பெஞ்சை பிடிச்சி மையத்துன்னு சொல்லக்கூடாது. பெஞ்சை பிடிச்சி நினச்சக்கூடாது. ஏன் மையத்துன்னு சொல்லக்கூடாது? அது ஹயாத்தை தேடவே இல்லையா, தொட்டுணர்வை இது என்ன செய்யலை. ஆனால் எது எதெல்லாம் உயிர் இருக்கிறதோ அதுதான் தொட்டுணர்வை என்ன செய்யும், தேடும். அப்படி தானேப்பா? தொட்டால் உணரும் விளங்குங்கிறது இதுதான் தேடும், உயிர் உள்ள வஸ்துக்கு தான். அதான் ஜீவராசிகள் தான், ஐவான் தான். மற்ற கல்லை பிடிச்சி கல் செத்து போச்சு, பெஞ்சு செத்து போச்சு, தூணு செத்து போச்சுன்னு நினைச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. அம்மா எக்கத்தீகா அந்த தொட்டுணர்வை எது எதெல்லாம் தேடுமோ அந்த ஒன்றிலேயே ஹக்கீக்கத்து அர்த்தமாக இருக்கும். அப்போ ஹயாத் என்பது ஹக்கீக்கத்துன் ஃபில் குவத்தில் அஸ்ஸாஸா தொட்டுணர்வின் சக்தியிலே விளங்குதப்பா, அது ஹக்கீக்கத்து அர்த்தமாக இருக்கும். அவுமா எக்கத்தீகா எது எதெல்லாம் குவத்தி அஸ்ஸாஸாவை தேடுமோ அந்த ஒன்றிலையும் ஹக்கீக்கத்து அர்த்தமாக இருக்கும். அப்போ ஜீவராசிகள் தான் தொட்டுணர்வை தேடும். ஜீவராசிகள் தான் என்ன செய்யும்? கல், மண், தூணு, இந்த டப்பா இதெல்லாம் தொட்டுணர்வை தேடாது. இந்த டப்பா செத்து போச்சுன்னு சொல்லக்கூடாது, அது தொட்டுணர்வை தேடவே இல்லையா. உயிருள்ள வஸ்துக்கள் ஃபுல்லாக தொட்டுணர்வை தேடும். தொட்டா உணரும். எப்போ அந்த உணர்ச்சி போயிடுச்சு செத்து போச்சுன்னு அர்த்தம். தொட்டா உணரலைன்னா என்ன இருக்குது? செத்து போச்சுன்னு அர்த்தம். கேட்டானே? அதான் சொல்கிறாங்க ஹயாத் என்பது ஹக்கீக்கத்துன் ஃபில் குவத்தில் அஸ்ஸாஸா குவத்தி அஸ்ஸாலா தொட்டுணர்வினுடைய சக்தியிலே ஹக்கீக்கத்து அர்த்தமாக இருக்கும். அவுமா எக்கத்தலீகா தொட்டுணர்வை தேடுமே அந்த உடனே ஹக்கீக்கத்து அர்த்தமாக இருக்கும். ஒபிஹா இந்த தொட்டுணர்வை அது விடுபட்டுருச்சா போட்டுங்கப்பா. ஒபிஹா எல்லாம் எங்கெங்கெல்லாம் எதை போட சொல்லுதோ அதெல்லாம் போடுங்க வைப்பா. அதெல்லாம் விடுபட்டுருக்கு, பிழையாயிருக்கு, அச்சில் விழுந்திருக்கு. விழுங்குதா? ஒபிஹா அந்த தொட்டுணர்வை கொண்டுதான் சும்மியல் ஐவானு ஐவானன். ஐவானுக்கு ஐவானே பேர் வைக்கப்படுது. ஐவான்னா என்ன அர்த்தம்? தொட்டால் உணரக்கூடியதுன்னு அர்த்தம். ஐவான்னா என்ன பார்த்தோம்? தொட்டால் உணரக்கூடியதுன்னு அர்த்தமா. பிகா இந்த தொட்டுணர்வை கொண்டுதான். பிகான்னு எப்படி எடுத்துக்கணும்? தொட்டுணர்வை கொண்டுதான் சும்மியல் ஐவானு ஐவானன். ஐவானுக்கு ஐவான் என்றே பேர் வைக்கப்பட்டுச்சு. ஐவானுக்கு எதனால தான்? தொட்டா உணருதுங்கிறதுனால தான் ஐவானு பேர் வச்சான். கேட்டா வந்துருச்சப்பா? அப்போ எது எதெல்லாம் தொட்டுணர்வு சக்தி இருக்கிறதோ அதுக்கெல்லாம் ஹயாத்துன்னு சொல்லலாம். தொட்டுணர்வை எது எதெல்லாம் தேடுமோ அதுக்கெல்லாம் என்ன செய்யலாம்? ஹயாத்துன்னு சொல்லலாம். அதுக்கெல்லாம் என்ன சொல்லலாம்? இதெல்லாம் ஹக்கீக்கத்து அர்த்தம். இதெல்லாம் என்ன அர்த்தம்?
இப்போ இப்போ மரஞ்செடி கொடிகள் தாவர வர்க்கத்துக்கும் ஹயாத்துன்னு சொல்லலாம். சொல்லாமல் சொல்லக்கூடாதா? சொல்லாது. மஜாஸ் அடிப்படையே சொல்லலாம். ஏன்னா மரம் பட்டு போச்சுங்கிறாங்கல்ல, பட்டு போச்சுன்னா செத்து போச்சுன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு ஹயாத் இருக்குது. ஹயாத் இருக்கிறதுனால தான் செடி கொடிகள்லாம் முளைக்குது, வளருது. மஜாஸ் அடிப்படையிலே வந்து என்ன இருக்குது? வாயத்துள்ளமுல் அறுதுல் மைத்தத்து அப்போ ஐயனாகா வறண்டு போன பூமியர்களுக்கு ஒரு அத்தாட்சியாக இருக்கும், காஞ்சி போய் கிடக்குது, அதை நாம் ஹயாத்தாக்குகிறோங்கிறான்ல. செடி கொடிகளை ஹயாத்தாக்குறோங்கிறான். அப்போ செடி கொடிகளை முளைக்க வைக்கிறோன்னு அர்த்தம். மஜாஸ் தானே இல்லாம மஜாசுன்னு போடுறாங்களப்பா, முக்தசுமான்லாம் வருதா? அப்போ மஜாசுன் இது மஜாஸா இருக்கும். இந்த ஹயாத் என்பது மஜாஸா இருக்கும். சொல்லுப்பா, குவத்தின் நாமியா தாவர வர்க்கங்களுடைய குவத்திலே, தாவர வர்க்கங்களுடைய குவத்திலே இது என்னவா இருக்கும்? மஜாஸா இருக்கும். ஏன் அன்னஹா அந்த தாவர வர்க்கங்கள் மின் தலாயிகா முகத்திமாத்திகா குவத்தே அஸ்ஸாசானுடைய முன்னோடிகளில் இருந்து உள்ளதாக. ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். முன்னோடிகள் தாவர வர்த்தங்கள்லாம் குவத்தே அஸ்ஸாசானுடைய முன்னோடிகள்னு அர்த்தம். முகத்திமாத்துகள் அவைகள்லாம் இருக்கிறதுனால தான் அது வளருது. குவத்தே அஸ்ஸாசா இருக்கிறதுனால தான் என்ன செய்யுது? வளருது. அதில் பூ வருது, காய் வருது, பழம் வருது. எடுத்தானப்பா, இதனால தான் வருது. அது குவத்தே அஸ்ஸாசா இருக்குங்கிறதுனால தான். மஜாஸ் அடிப்படையில் இருக்குது, ஹயாத் இருக்குது. அப்படியே மரம் செத்து போச்சு, பட்டு போச்சுன்னு நம்ம சொல்கிறோம். எனக்கு அந்த மரம் பட்டு போன மடங்காது, வீணாக போயிடுச்சு, ஹயாத் இல்லை. அதுதான் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் என்ன சொல்கிறான்? வறண்டு போன பூமியை பூமியவர்களுக்கு அத்தாட்சி, அதை நாம் வளமாக்குகிறோம், ஹயாத்தாக்குகிறோம். வாயை நாகுங்கிறான். வாயத்துள்ள உங்கள் அறுதுல் மைத்தத்து வாயை நாவா, அதை நாம் ஹயாத்தாக்குவோம். யாசினில் தானப்பா வருது? இது எங்கே வருது? அப்போ மஜாசுன் ஹயாத் என்பது மஜாஸா இருக்கும். இது குவத்திய நாமியா தாவர வர்த்தகங்களுடைய குவத்திலே இது மஜாஸா இருக்கும். அன்னகா அந்த தாவர வர்க்கங்கள் இன் தலாயிகா முகத்திமாத்தியா குவத்திய அஸ்ஸாசாவினுடைய முன்னோடிகளில் கட்டுப்பட்டதாக இருக்கும். ஆமாம், அது முன்னோடி இருக்கிறதுனால தான் அதுக்கு வளர்ச்சியை அடையுது. அது சரி. இப்போ எது எதெல்லாம் தொட்டுணர்வை தேடுமோ, இதெல்லாம் தொட்டா உணருமோ அந்த குவத்துக்கு சொல்லலாம்னு சொன்னோம். தாவர வர்க்கங்களுக்கும் என்ன செய்யலாம்? ஹயாத்தா இருக்குன்னு என்ன செய்யலாம்னு சொல்லலாம். இப்போ மனிதர்கள்ட்ட இருக்கிற இல்மு, மனிதர்கள்ட்ட இருக்கிற அறிவு, மனிதர்கள்ட்ட இருக்கிற ஈமான், இதற்கும் ஹயாத்துன்னு சொல்லலாம். அவமன்கான மைத்தன் ஐயை நாகு கமம் மசலுகு ஃபி துலுமாத்தின் லைசபி ஹாரிஜி மின்ஹாங்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. வருதுலப்பா, அவமன்கான மைத்தன் ஐயை நாகு வஜால்நாலகு நூரன் எம்ஷி பிஹி ஃபின்னாசி கமம் மசலுகு ஃபி துலுமாத்தி லைசபி ஹாரிஜி மின்ஹாங்கிறான். மனிதனுக்கு இருக்கிற அறிவு, மனிதனுக்கு இருக்கிற என்ன இருக்குது? இல்மு, மனிதனுக்கு இருக்கிற ஈமான், இதெல்லாம் வந்து என்னதுதான்? மஜாஸினுடைய அடிப்படையில் ஹயாத்துன்னு சொல்லலாம். யார்த்தையெல்லாம் இல்மு இருக்கோ, அக்கல் இருக்கிறதோ, ஈமான் இருக்கிறதோ அவன்லாம் உயிர் உள்ளவன். யாருக்கு அந்த 3 மில்லியன் செத்து போனான் மையத்து மாதிரி. அல்லாவே குர்ஆனில் சொல்கிறான் பாரு, அவமன்கான மைத்தன் மையத்தாக இருந்தான், இப்போ ஐயை நாகு அவனுக்கு கல்வி ஈமான் ஞானத்தை என்ன செஞ்சோம்? நம்மளுக்கு தந்தோம். வஜால்நாலகு அவனுக்கு ஆக்கினோம் நூரன் ஒளிவை ஆக்கினோம். எம்சிபி அந்த ஒளியை கொண்டு நடமாடுவானே விண்ணாசி மக்களுக்கு மத்தியில் நடமாடுவானே அந்த ஈமான் அறிவு அக்களை தந்தோமே அவன் கமன் ஒருவனை போலவா மசலுகு அவனுடைய உதாரணம் துலுமாத்தி குஃப்ர்களிலே இருக்கிறானே, இருள்களிலே இருக்கிறான்னு அர்த்தம். குஃப்ர்களிலே இருக்கிறானே லைசபி ஹாரிஜி மின்ஹா அந்த குஃப்ர்களிலே இருள்களிலிருந்து வெளியேறாமல் இருள்களிலே இருக்கிறானே அவனை போலவாங்கிறான். அப்போ காபிர்லாம் செத்து போனவன் மாதிரி. இவனுக்கு அல்லாஹ் தஆலா கல்வியையும் அக்கலையும் சிந்தன சக்தியையும் ஈமானையும் தர்றானோ ஹயாத்துள்ளவன் மாதிரி. அப்போ மனிதன்கிட்ட இருக்கிற இல்மு, மனிதன்கிட்ட இருக்கிற அக்கலு, மனிதன்கிட்ட இருக்கிற ஈமான், இதற்கும் ஹயாத்துன்னு சொல்லலாம். இந்த 3 உள்ளவன் தான் ஹயாத்து உள்ளவன். கல்வி, அறிவு, ஈமான், இந்த 3 ஒருத்தனுக்கு இல்லைன்னு வையே, அவன் யார் கிடையாது, அவன் மையத்து தான். அவன் எடுத்து தானே பார்த்து வைக்கிறது. இதுவும் மஜாஸ் தான். இது என்னதுதான் சொல்லுப்பா. காபிர்களெல்லாம் இவ்வளோ பெரிய பட்டதாரிகள்லாம் இருக்க தான் செய்யலாம். இருக்கானா இல்லையா?
அவன் பட்டதாரியாக இருந்தாலும் செய்தான், ஆனால் அறிவாளின்னு எல்லாரும் சொல்லாலும் செய்தான், அவன் அறிவற்றவன் தான். எப்போ அவனுக்கு அறிவு இருக்குதோ கல்லுக்கு முன்னால் போய் நிற்க மாட்டான். அல்லாஹ் ஒருத்தன் இருக்கான்னு ஈமான் கொண்டுருவான். விளங்குதப்பா? எப்போ ஒருத்தன் ஈமான் கொள்ளலையோ, விளங்குதான்னு கேட்டேன், கல் மண்ணுக்கு முன்னால் போய் நிற்கிறானோ அவன் அறிவாளியே கிடையாது. அவன் எவ்வளோ பெரிய படிப்பாளியாக இருந்தாலும் தான் கெட்டிக்கானா முட்டாள் தான். ரைட்டுப்பா? எப்படிடா இது நம்ம தாண்டா செதுக்கணும், ஆசாரி செதுக்கணும் தர்றான், இது எப்படிடா கடவுளாகும்? அந்த சிந்தனை இல்லையே. அவன் யார் தான்? அவன் முட்டாள் தான், அவன் அறிவாளி கிடையாது. ரைட்டுப்பா? அர்த்தம் வைக்கிறது. அப்போ சொல்லுபா, ஃபீமா யுக்தசுல் இன்சானு, மனிதன் எதை கொண்டு சொந்தமாக்கப்படுவானோ, மினல் ஃபலாயிலி, சிறப்புகளிலிருந்தும் எதை கொண்டு சொந்தமாக்கப்படுவானோ, கல் இல்மி, இல்மை போல, வல் அக்கலி, அக்கலை போல, வல் ஈமானி, ஈமானை போல சிறப்புகளில் இருந்தால் ஒரு மனிதன் எதை கொண்டு சொந்தமாக்கப்படுவானோ அந்த ஒன்றிலேயே இது மஜாஸா இருக்கும். தயாத்துங்கிறது என்ன இருக்குது? இதை கொண்டு அங்கே மேலே கொண்டு சேர்க்கணும். குவத்திய நாமியாவிலையும் இது மஜாஸு. தவறுவருக்கும் என்னது இது? மஜாஸு. மனிதன் எதை கொண்டு சொந்தமாக்கப்படுவானோ என்ன இருக்குது? சிறப்புகளிலிருந்தும் அறிவு, கல்வி, ஞானம், ஈமான் இவைகளிலிருந்தும் மனிதன் எதை கொண்டு சொந்தமாக்கப்படுவானோ அந்த ஒன்றிலேயே இது மஜாஸா இருக்கும். கல்வி, அறிவு, ஈமான் இருந்தால் அவன் உயிரோடுள்ளவன் அர்த்தம், ஹயாத் இருக்குன்னு அர்த்தம். இந்த மூணு ஒருத்தன்ட்ட இல்லைன்னா அவன் செத்து போயிட்டான், மையத்து தான். ஈமான் கொள்ளவில்லைன்னா அவன் மையத்தாக தான் நடமாடான்னு அர்த்தம். அல்லாஹ் நம்மளெல்லாம் நடமாட விட்டுருக்கான் ஈமானோடு. கடைசி வரை ஈமானோடு இருந்து மரணிக்கிற பாக்கியத்தையும் தருவானா. ரேட்டு நம்ம அர்த்தம் வைக்கிறது விளங்குதுடா? இல்லை இல்லை, இதெல்லாம் நல்ல மெயினூட்டாக பார்க்கணும்டா. ஓ ஃபீமா, இன்னும் ஒன்றிலேயும் அந்த அயாத்து என்ன இருக்குது? குவத்தி அசாசா இருக்குது. யுகத்தசுல் இன்சானு, மனிதன் சொந்தமாக்கப்படுவானை மேல் ஃபலாயிலி, சிறப்புகளிலிருந்தும், கல் இல்மி, இல்மை போல, வல் அக்கலி, அக்கலை போல, வல் ஈமானி, ஈமானை போல சிறப்புகளிலிருந்து மனிதன் எதை கொண்டு சொந்தமாக்கப்படுவானோ அந்த ஒன்றிலேயும் ஹயாத்துங்கிறது மஜாஸா இருக்கும். ஹயாத்துங்கிறது என்னவா இருக்கும்? மஜாஸா இருக்கும். மின் ஐசு இன்னகு, இந்த கல்வியும் ஈமானும் அக்கலும் தான் கமாலுகா, அந்த குவத்தி அசாசானுடைய முழுமையாயிருக்கும். காயத்துகா, குவத்தி அசாசனாவுடைய தீர்ச்சியாயிருக்கும் என்ற விதத்தில் கல்வியிலிருந்தும், ஈமானிலிருந்தும், அறிவிலிருந்தும், சிறப்புகளிலிருந்தும் மனிதன் சொந்தமாக்கப்படக்கூடியதிலேயும் ஹயாத் என்பது மஜாஸா இருக்கும். ஹயாத்துங்கிறது மஜாஸா இருக்கும். எழுதுனப்பா, இந்த மூணு ஒருத்தன் இருந்துச்சுன்னா, இல்மு, அக்கல், ஈமான் இருந்துச்சுன்னா அவன் உயிரோடு இருக்கான்னு அர்த்தம். இந்த மூணு இல்லாட்ட அவன் யார் தானே? மையத்து தான். இது மனிதனுக்கு மட்டும் உள்ளது. மூத்துனா என்ன? இதுக்கு நேர் ஆப்போசிட். மூத்துனா என்னங்க? ஹயாத்துக்கு எதிரிடை தான் என்ன இருக்குது? மூத்து. ஒல் மூத்து, மூத்து என்பது இசாயிகா, ஹயாத்துக்கு எதிரிடையாக இருக்கும். யுகாலு, சொல்லப்படும். அலாமா யுகாபிலுகா, சொல்லுபா, ஹயாத்துக்கு எதிரடையாக இருக்கக்கூடியது மீதெல்லாம் சொல்லப்படும். ஹயாத்துக்கு எதிரடையாக இருக்கக்கூடியது மீதெல்லாம் மூத்துங்கிறது சொல்லப்படும். ஃபீக்குள்ளி மருத்துவத்தின் ஒவ்வொரு அந்தஸ்திலையும். அதான் சொன்னோம்ல, எப்படி கல்வி, அறிவு, ஞானம், ஈமான் யார்கிட்ட இருக்கிறதோ அவனுக்கெல்லாம் என்ன செய்யப்படும்? ஹயாத்துன்னு சொல்லப்படும் சொன்னோம்ல. அதான் ஆமாம், அதெல்லாம் இருந்தால் மையத்துன்னு அர்த்தம். ஒரு மௌத்து என்பது இசாயிகா, ஹயாத்துக்கு எதிரடையாக இருக்கும். யுகாலு, சொல்லப்படும். அலாமா யுகாபிலுகா, ஹயாத்துக்கு எதிரடையாக இருக்கக்கூடியதன் மீது மௌத்துங்கிறதை சொல்லப்படும். ஃபீக்குள்ளி மருத்துவத்தின் ஒவ்வொரு அந்தஸ்திலையும். காலத்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், குலில்லா, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹு, அல்லாஹ் தான் யுஹீக்கும், உங்களை ஹயாத்தாக்குகிறான், ரூகை ஊதுவது கொண்டு, சும்மா யுமீத்துக்கு, அந்த ரூகை எடுப்பது கொண்டு மௌத்தாக்குவது. ஹக்கீகத் அர்த்தம். இது என்ன அர்த்தம்? ஹக்கீகத் அர்த்தம். அல்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹு, அல்லாஹ் தான் யுஹீக்கும், ரூகை ஊதுவது கொண்டு உங்களை ஹயாத்தாக்குறான். யுமீத்துக்கும், சும்மா யுமீத்துக்கும் பிறகு மௌத்தாக்கிடுவான், ரூகை எடுப்பது கொண்டு என்ன செஞ்சிருவான்? இது ஹக்கீகத் அர்த்தம். ஹயாத்துக்கு மௌத்துக்கலாம். காலம் மேலும் சொல்கிறான், ஏலமும் விளங்கிக்கோங்கோ, அன்னல்லாஹ், அல்லாஹ் யுஹீல் அர்த, பூமி ஹயாத்தாக்குகிறான், பாத மௌத்தியாவது செத்து போனதுக்கு பிறகுனா, வறண்டு காஞ்சி போனதுக்கு பிறகு வளமாக்குகிறான்னு அர்த்தம். என்ன செய்யறான்? ஒழுங்கா உட்காருப்பாயா, முட்டை கட்டிட்டு உட்காருறா. வாலமு, நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், அன்னல்லாஹ், அல்லாஹ் யுஹீல் அர்த,
பூமியை வளமாக்குகிறான். பாத மூத்தியாது வறண்டு போனதுக்கு பிறகு, காஞ்சி போனதுக்கு பிறகு. ஏவா இப்போ தாவர வர்க்கங்களையும் வந்து என்ன செய்யறான், ஹயாத்தாக்குறதா சொல்றான். வறண்டு போச்சுன்னு அர்த்தம். செத்து போச்சுன்னா வறண்டு போச்சு, பட்டு போச்சு. இப்போ கால மனிதனுக்கு பிரத்தியமாக இருக்கக்கூடியதையும் சொல்றான். இப்போ கால மேல அல்லாஹ் சொல்கிறான், அவமன்கான மைத்தன், மையத்தாக இருந்தான், ஈமான் இல்லாமல், கல்வி இல்லாமல், அறிவு இல்லாமல் இருந்தான். அவமன்கான மைத்தன், இப்போ ஐயைனா நம்ம ஹயாத்தாக்கிட்டோம். அவனுக்கு இல்மு, அறிவு, ஈமானை கொடுத்துட்டோம். வஜால்னா லஹு, அவனுக்கு நம்ம ஆக்கிட்டோம் நூரன், அதான் ஒரு பிரகாசத்தை ஆக்கிவிட்டோம். கல்வி, ஈமான், அக்கல் என்ற பிரகாசத்தை ஆக்கினோம். எம்சிபி அந்த பிரகாசத்தை கொண்டு நடக்கிறான். பின்னாசி மக்களிலே நடக்கிறானே அவன் கமன் ஒருவனை போலவா, துலுமாத்தின் குஃபர்கள் என்ற இருளிலே இருக்கிறானே, லைஸபி ஹாரிஜ் மின்ஹா, அதிலிருந்து வெளியேறாமல் குஃபர்கள் என்ற இருளிலே இருக்கிறானே அவனை போலவா. அப்போ காபீரை போலவான்னு கேட்குறான். மூமின் என்ன காபீர் மாறியா? இல்லையே, மூமின்லாம் ஹயாத்தானவன், காபீர்லாம் செத்து போனவன். என்னது அவனுக்கு ரைட்டு. இப்போ அடுத்து வைக்கிறது விளங்குதல இதில் விளங்குதான் கேட்டேன். அப்போ 3 விஷயத்துக்கு சொல்லலாங்கிறாங்க. ஹயாத்துன்னு யாருக்கு உண்மையிலேயே உயிரை தர்றதுக்கும் ஹயாத்துங்களாம். எது விளங்குதான்னு கேட்டேன். அதுக்கடுத்து குவத்திய நாமியா, என்னது குவத்திய, அதான் தாவர வர்க்கங்களுக்கும் வந்து என்ன செய்யலாம், ஹயாத் இருக்குன்னு சொல்லலாம். மனிதனுக்கு எது எதெல்லாம் குறிப்பாக்கப்படுமோ, மனிதனுக்கு எது எதையெல்லாம் குறிப்பாக்கப்படுமோ, இந்த கல்வி, அக்கல், ஈமான், இந்த 3 ஒரு மனிதனுக்கு இருந்துச்சுன்னா அவன் ஹயாத்தா இருக்கிறான்னு சொல்லப்படும். இல்லைன்னா செத்து போயிட்டான். சரி, அப்போ ஹயாத்து அல்லாஹ் தஆலா ஐயுன், அல்லாஹ் தஆலா ஐயுன், ஐயுன் அல்லாஹ் தஆலா ஹய்யி. அப்போ ஹய்யினா என்ன அர்த்தம்? அவனுக்கு குவத்து அஸ்ஸாஸா இருக்குது என்ன அர்த்தம்? அப்படி கிடையாது. அல்லாஹ் ஹய்யுன் என்றால் அவன் சக்தி படைத்தவன், அவன் அனைத்தையும் விளங்குகிறவன் அர்த்தம். அல்லாஹ் ஹய்யுன் என்ன அர்த்தம்? அனைத்தையும் விளங்குகிறான், அனைத்திற்கும் ஆற்றல் படைத்தவன் அர்த்தம். எப்படி சொல்லக்கூடாது? அஸ்ஸாஸா இருக்குன்னு சொல்லக்கூடாது. இதா உசிப பாரித்தாலா, இதா உசிப பிஹா பாரித்தாலா, பாரித்தாலாவுக்கு ஹயாத்தை கொண்டு ஐயுன் என்று சொல்லப்பட்டால் உரீதபிகா, அந்த ஹயாத் என்பதை கொண்டு சிஅத்து இத்திசாபிஹி, சிஅத்து இத்திசாபி பில் இல்மி வல் குதிரத்தி, இல்மு குதிரத்தை கொண்டு அவன் வர்ணிக்கப்படுவது சிஅத்தாகும் என்று நாடப்படும். அவனுடைய இல்மு இருக்கு, குதிரத்து இருக்குன்னு அர்த்தம். அல் லாசிமத்துலி ஆதியில் குவத்தி வீணா, நம்மிலே இந்த குவத்து லாசிமாக இருக்குமே, நம்மிலே இந்த குவத்து எல்லாம் நம்மகிட்ட ஹயாத் இருந்தால் நம்மளுக்கு என்ன செய்யும், புரிய முடியும், சில வேலைகளை செய்ய முடியும். மையத்தால் ஒரு இடத்த தூக்கி வைக்க முடியுமா? எடுத்தாலும் எடுத்துடுறீங்கள, எடுத்துடுற சக்தி இருக்குல்ல. நம்மளில் எப்படி வந்து ஹயாத் இருந்தால் புரிய முடியுமோ, எடுத்து தர முடியுமோ, மனிதர்கிட்ட ஒரு வேலையை செய்ய முடியுமோ, அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹயாத் இருக்குன்னா என்ன அர்த்தம்? அவன் விளங்குறான், சக்தி உள்ளவனாக இருக்கிறான்னு அர்த்தம். ஏற்றனை பார்த்து வைக்கிறது இல்லை, ரைட்டா? அப்போ அல் லாசிமத்துலி ஆதியில் குவத்தி ஃபீனா, நம்மிலே இந்த குவத்து லாசிமாக இருக்குமே, நம்மிலே இந்த குவத்து லாசிமாக இருக்குமே, அந்த குவத்தை கொண்டும் குதிரத்தை கொண்டும் அவன் வர்ணிக்கப்படுவது சேர்த்தாங்கிறதா இருக்கும். அப்போ அவன் விளங்குறான், சக்தி பெற்றவனாக இருக்கிறான்னு அர்த்தம், ஐயா இருக்கிறான்னா. அவ் மானன் காயும் விதாத்திகி, அவனுடைய தாத்திலேயே ஒட்டி கொண்டிருக்கின்ற மானாவாக இருக்கும். அல்லாஹ் ஹயாத்தா இருக்கான்னு அர்த்தம், அது அவனுடைய தாத்தோடு ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம், தாத்தோட ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒன்றுன்னு அர்த்தம். எகுத்ததி தாலிக்க, அது அல்லாவுடைய தாத்திலேயே ஒட்டிக்கிட்டு இருக்கு. விளங்குறான், புரிகிறான், அரிசி கழிக்கிறான், இதெல்லாம் என்ன செய்யுது, அவன் மன்னிக்கிறான், அவனுடைய தாத்திலேயே இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். எகுத்ததி தாலிக்கல் இஸ்தியாரத்தி, இஸ்தியாராவுடைய அடிப்படையில் இது தேடுமே, அது தாத்திலேயே ஒட்டி கொண்டிருக்கின்ற மானாவார், தாத்திலேயே ஒட்டி கொண்டிருக்கின்ற இது இஸ்தியாராவுடைய அடிப்படையில் உள்ளது. கர யாக்கூப், யாக்கூப் என்ற காரி ஓதியிருக்கிறார்கள். தெரியும் இங்கே துருஜவுண்டில் இருக்க குரானில் எங்கெங்கெல்லாம் துருஜவுண்டு இருக்கோ, வத்தகு யௌமன் துர்ஜவுன ஃபீ இலல்லாஹ், வத்தகு யௌமன், ஆமாம், அல்லாவின் பக்கம் மீட்டப்படுகிறது. நாளை பயந்துக்கு தான் கடைசி ஆயுதான். வத்தகு யௌமன் துர்ஜவுன ஃபீ இலல்லாஹ் சும்மத்து வஃபா குல்லு நஃப்ஸின் மா கஸபத் வஹும் லா யுظلمون. இதுதான் ஆயத்திலே கடைசி இறங்குச்சு. இது பிறகு ஆயத்து இறங்கலை.
குரான் நர்மமாயிடுச்சு விளங்குதா. இக்ரகுன்னு இறக்கி அல்லாஹ் ஒத்தக்குயூமன் ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள். எந்த நாளிலே அல்லாவின் பக்கம் நீங்கள் மீட்டப்படுவீர்களோ அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். பிறகு எல்லாருக்கும் அவங்கவுங்க கூலி அனுப்பிச்சு கொடுக்கப்படும், நிறைவேற்றப்படும், யாருக்கும் அநியாயம் செய்யப்படாது. ரைட்டா? இதுதான் கடைசி ஆயிடுச்சு. அல்யோம் அக்மல் துலக்கும் தீனக்கும் அத்வம் தொலைக்கும் நியமத்தி ஒரு ரதி துலக்கும் இஸ்லாம் தீனா ஒரு ஆயத்தி இறங்கினது பிறகு ஏவல் விளக்கல் இறங்குற. அது கடைசி ஆயத்து கிடையாது. சிலவங்க அதை சொல்கிறாங்க, அப்படி சொல்லக்கூடாது. அல்யோம் அக்மல் துலக்கும் தீனா அஞ்சில் இறங்குச்சுப்பா. இது அரபால் இருக்கும்போது தமாமாக்கியாச்சாவே ஏவல் விளக்கல் அதுக்கு பிறகு இறங்கலையா. கடைசி ஆயத்து இதுதான். மத்தகுயோமன் துரிஜோனதியில் அல்லா தான். ரைட்டப்பா பாருங்க, துரிஜோன்னு வருது. எங்கெங்கெல்லாம் குரானில் துரிஜோன்னு வருதா அதை ஃபுல்லாக தரிஜிவோன்னு சொல்லுவாங்க. யார்? யாக்குங்கிற காரி. மத்தகுயோமன் தரிஜோனையில் எல்லாம் அல்லாவின் பக்கம் நீங்கள் மீளுவையிலே அந்த நாளை பயந்துக்கங்க. என்ன சாப்பிடு? ஏன்னா குரானில் எங்கெங்கெல்லாம் துரிஜோன்னு வருதோ அது ஃபுல்லாக இவங்க தரிஜிவோன்னுங்கிறாங்க. இப்போ யாக்கூப் ரஹமத்துல்லா அலி காரி சாஹிப் தரிஜுன்னு ஓதுறாங்க. வத்தை தாய் தேய்க்கு வத்தையை கொண்டு தரிஜுன்னு ஓதுறாங்க. பி ஜமீல் குரான் குரானில் எங்கெங்கெல்லாம் துரிஜோன்னு வருது அங்கே அனைத்துலையும் தரிஜுன்னு ஓதுறாங்க. புரிஞ்சு போச்சா? சரி. அடுத்து வல்லதி கொலக்கலுக்கும் மேபில்லி ஜமியா பூமியில் உள்ள அனைத்தையும் அடங்கலுமாக இருக்கிற நிலைமையிலே நீங்கள் பயனடைவதற்காக வேண்டி படைத்தானே அப்படிப்பட்டவனாக இருக்கு. இப்போ அல்லாவுடைய நியாமத்தை எடுத்து சொல்கிறான். முதோ நீ மையத்தாக இருந்து அயாத்தாக்கணும், அயாத்தாக்கி மூத்தாக்குவான், மூத்தாக்கள் வரும் அயாத்தாக்குவான். அல்லாட போவீங்க, இது ஒரு நியாமத்து. அடுத்து நீங்கள் அயாத்தா இருக்கும்போது உங்களுக்கு வாழ்வாதாரம் வேணுமில்ல, இருக்கக்கூடிய இடம் வேணுமில்ல, அதுவே இந்த பூமியை வானத்தையெல்லாம் என்ன செஞ்சான் அல்லாஹ் தஆலா இப்போ படைச்சிருக்கு. வல்லதி அந்த அல்லாஹ் கலகலக்கும் ஆஃபில் அர்தியமியா பூமியில் உள்ள அனைத்தையும் நீங்கள் பயனடைவதற்காண்டி படைத்தான். அதுவும் அடங்கலுமா இருக்கிற நிலைமையிலே பூமியில் இல்லை எல்லாமே நம்மளுக்கு பயனுள்ளது தானே. அவன் இலதலைகள் புல்லாம் இருக்கேன்னா இல்லை, அது இன்டைரக்டாக பயன் தருது. நம்மளுக்கு சாப்பாடெலாம் டைரெக்டாக பயன் தருது. பூரி சாப்பிட்ட, பிரியாணி சாப்பிட்ற, இதெல்லாம் டைரெக்டாக பயன் தருது. தண்ணியை குடிக்கிறோம், டீயை குடிக்கிறோம், இதெல்லாம் டைரெக்டாக பயன் தருது. ஏன்னு கேட்டேன், நேரடியாக எடுத்து பயனடைஞ்சிடும். புல்லு இலையும் நீ சாப்பிட தான் செய்கிற, நான் டைரெக்டாக சாப்பிடல. புல்லு சாப்பிடுகின்ற மாட்டை சாப்பிடுகிறாய், இலை இலைகளை சாப்பிடுகிற ஆட்டை சாப்பிடுகிறாய். இது எப்படி வருது? இது வாசித்தாவோடு இலையை சாப்பிட்றேன், இந்த இலையை சாப்பிட்டதை நீ சாப்பிடுகிறாய் என்ற காரணத்தினால். அழுக்கு கண்டது கடியதை மீன் திங்குது. நான் கேட்டேன், அந்த மீனை நீ திங்கிற, அழுக்கையெல்லாம் மீன் சாப்பிட்ரும். அது சாப்பிட்டு தான் மீன் வளர்ந்துருக்கு. வணங்குதாப்பா. புழுப்பூச்சியெல்லாம் அது திங்குது, நீ புழுப்பூச்சியை சாப்பிட மாட்டேன். ஆனால் புழுப்பூச்சி எல்லாத்தையும் பிடிச்சி மீன் தின்றுடும். அந்த மீனை நீ திங்கிற. அவன் புழுப்பூச்சியை சாப்பிடுகிறாய், அழுக்கை சாப்பிடுகிறாய், டைரெக்டாக சாப்பிடல, அழுக்கை சாப்பிடுகிற, சளியை சாப்பிடுகிற, மீனை நீ திங்கிற. அதே அடுத்து சளியை திங்கிற. அது அந்த வயிற்றுக்குள்ளே போனவொன்னு வேற ஒன்றா மாறிடுது. அது என்ன செஞ்சிருது? அது வேற ஒன்றா மாறிடுதுப்பா. இல்லை உரத்தை கொண்டு போய் போடுறான் நிலவை இல்லை, அந்த உரத்தை நீ டைரெக்டாக சாப்பிட்டீங்கன்னா செத்து போயிடுவேன். நேரு கேட்டேன், உரமே உரம் தான் பெரிய உரமா. சாணி கிணியெல்லாம் கொண்டு போடுறான்லப்பா, சாணியை நீ திம்பியா? திங்க மாட்டேன். ஆனால் வயலில் கொண்டு போய் போடுறான். அந்த தாவர பெருக்கங்களை சாப்பிடுது, சாப்பிட்டு உனக்கு சத்தாக்கி தருது. அப்போ உலகத்தில் எதுவுமே மனிதனுக்கு இடம் தரக்கூடியது கிடையாது, எல்லாம் நஃபை தான். ஆனால் அது இன்னொன்று சாப்பிட்டோன்னு அதை நீ சாப்பிட்ற. இன்னொன்று சாப்பிட்டோன்னு என்ன செய்கிற? ஒருத்தனுக்கு கரும் குஷ்டம் இருந்துச்சான். என்ன இருக்கு? கருங்குஷ்டம். கருங்குஷ்டம் வெண்குஷ்டம்லாம் இன்னும் மருந்து கண்டுபிடிக்கலை. இருக்கு. மா அன்சலல்லாஹு தான் இல்லா அன்சலஹு ஷிஃபான். நோயை இறக்கி அல்ல மருந்தையும் இறக்கியிருக்கான், கண்டுபிடிக்கலன்னு. ஒருத்தனுக்கு கருங்குஷ்டம் பிடிச்சிருந்தான், எவ்வளோ வைத்தியம் பண்ணால் சரியாகலை, ஆனால் அவனுக்கு சரியாயிடுச்சான். கருங்குஷ்டம் என்ன செஞ்சிருச்சே? சரியாயிடுச்சு. அவன் டாக்டர் கேட்டாரான், இதே கருந்தியல் கடித்த கருணாகவும் உன்னை எப்படியப்பா தீண்டியது? கருந்தியல் கடித்த கருணாக உன்னை எப்படி தீண்டிச்சு? கருந்தியல் இருக்குல்லப்பா நட்டுவாக்களி, அது கருநாகத்தை தீண்டி அந்த தீண்டப்பட்ட கருநாகம் கருங்குஷ்டம் பிடிச்சவனை கடிச்சிருச்சுன்னா கருங்குஷ்டம் சரியாக போயிடுவான், சாவ மாட்டான். அது மருந்தா போயிடுவான். இதில் விழுகுதா? போடுறாங்க, ரூல் பயானில் வருது. இது விளங்குதான்னு கேட்டேன். கருந்தியல் கடித்த கருணாகம் உன்னை எப்போ பார்த்துருச்சு.
இந்த கருங்குஷ்டம் போகணும்னா என்ன செய்யணுமே? கருணாக வந்து உனக்கு கடிக்கணும். அது எப்படிலாம் உனக்கு கடிச்சிச்சு? கடிச்சிருச்சு. அருந்தேல் கடிச்ச கருணா அவனை தீண்டிச்சு. அவன் சரியாயிட்டான், சாவலை. இதை விளங்குதல? ஏ, பாம்பு கடிக்கு விஷமே பாம்புல இருந்தா எடுக்கிறானாம்ல. எப்படி? அதாவது ஆய்வு செய்யறாங்க. என்ன இருக்குது? ஈ ஒரு பானத்தில் விழுந்தால் அம்கிலூஹு அப்படிதானே வருது. அது நல்ல ஃபுல்லா அமைக்கிறங்க. இன்னஃபி ஏதா ஜனாஹி தான் அவில் உஹரா ஷிஃபான். 2 ரெக்கையில் ஒரு ரெக்கையில் என்ன செய்யுது? விஷம் இருக்கிறது. அவில் உஹரா ஷிஃபான், மற்றொன்றிலே சிவா இருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ஆகவே விளங்குதப்பா? இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்களே. அப்படியே ஆய்வு செஞ்சு பார்த்தா ஒவ்வொன்றிலையும் அதுலேயே மருந்து இருக்கும். ஈயை மட்டும் சொல்லியிருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரிசர்ச் பண்ணி பார்த்ததில்ல. பாம்புக்கு மருந்து, பாம்பு கடிச்சா அதுக்கு மருந்தே என்னதுதானா? அதில் தான் எடுக்கிறாங்க. அதை வேறு சில மாற்றங்கள் செஞ்சு கொண்டு அதை மருந்தாக்கி என்ன செய்கிறாங்க. இதில் புரியுதுடா? பாம்பு கடிக்கு மருந்து பாம்பு கடியிலே தான் இருக்குது. பாம்பினுடைய விஷத்தில் தான் இருக்குது. பாம்பின் விஷத்துக்கு மருந்தும் பாம்பின் விஷத்தில் தான் எடுக்கிறாங்க. அப்போ எல்லாமே நஃபை தான். இது விளங்குதா? வல்லதி கலக்கலக்கும் ஆஃபில்லறது ஜமியா. விளங்குதுப்பா? பூமியில் உள்ளதை நீங்கள் பயனடைவதற்காக வேண்டி படைத்த. லக்கும்ல உள்ள லாம் இருக்குங்களே, இந்திபாவுக்கு உள்ளது. ஷரத் ததிவில் சொல்லுவாங்க. இல்லை விளங்குதா? வல்லதி அந்த அல்லாஹ் கலக்க லக்கும் நீங்கள் பயனடைவதற்காக வேண்டி படைத்தான். மாஃபில் அருதி பூமியில் உள்ள அனைத்தையும் நீங்கள் பயனடைவதற்காக வேண்டிய படைத்தான். அதுவும் அடங்கலுமா இருக்கின்ற நிலையில் எதுவும் மனிதனுக்கு வேஸ்ட் கிடையாது. எல்லாமே மனிதனுக்கு பயன் தரக்கூடியது. எல்லாமே மனிதனுக்கு என்ன செய்யதான்? பயன் தரக்கூடியது. இது பயானு நியமத்தின் உஹ்ரா, இன்னொரு நியமத்தை விளக்குவதாக இருக்கும். ஏற்கனவே உங்களை படைச்சதை நீங்கள் எப்படி எப்படி இருந்தீங்க, உங்களை அயாத்தாக்கி படைச்சி உங்களை நடமாட விட்டுருக்கிறான்ங்கிறத சொல்லப்பட்டுச்சு. சரி, நடமாடும் போது உங்களுக்கு தங்குற இடம் வேணும் இல்லை, அந்த நியமத்தை அடுத்ததில் சொல்கிறோம். விளங்குதப்பா? சுபானி ஆதமஷேனி பயானு நியமத்தின் உஹ்ரா, மற்றொரு நியமத்தை இது விளக்குவதாக இருக்கும். முரத்தபத்துன் அல்லல் ஊதா, முந்தினது மீது இது அமைக்கப்பட்டதாக இருக்கும். இப்போ இன்னஹா முந்தினது ஹல்குஹும் அவர்களை படைத்ததாக இருக்கும். ஐயான் உயிர் உள்ளவர்களாக என்ன செஞ்சதாக இருக்கும்? படைத்ததாக இருக்கும். அவர்களுமோ காதிரீனே சக்தி பெற்றவர்களாக இருக்கின்ற நிலைமைகளே. மர்ரத்தம் பாத உஹ்ரா, ஒரு தடவைக்கு பின்னால் ஒரு தடவையாக சக்தி பெற்றவர்களாக இருக்கின்ற நிலைமையில் உயிர் உள்ளவர்களாக அவர்களை படைத்ததாக இருக்கும். அப்படிதானப்பா? இதை மையத்தாக இருந்தோம், ஐயா தாக்கிட்டான்ல, பயனடைகிறோம். ஒரு தடவைக்கு பின்னால் இன்னொரு தடவை பயனாயிடும், சக்தி உள்ளவர்களாயிட்டோம். வாதிகி இது இந்த பூமியை படைச்சதுங்கிறது. வாதிகி ஹல்குமா இத்தவக்கப்பு அலிகி பக்காவுகும், அவனுடைய தரிபாடு எதன் மீது மோக்குவாகுமோ நிலை பெறுமோ அந்த ஒன்றை படைப்பதாக இருக்கும். படைச்சாச்சு, படைச்சா வாழணும்லப்பா. வாழ்றதுக்கு என்ன தேவைப்படுது? பூமி தேவைப்படுது. பூமி படைச்சிருக்கோம். இல்லை விளங்குதா? இல்லை புரியுதா இல்லையா? வாதிகி இந்த பூமியை படைத்தது என்பது கல்குமா யுத்தபக்கப்பு அழகி பக்காவுகும், அவனுடைய தரிபாடு எதன் மீது நிலை பெறுமோ, நிப்பாட்டப்படுமோ, அவனுடைய தரிபாடு எதன் மீது நிப்பாட்டப்படுமோ அந்த ஒன்றை படைப்பதாக இருக்கும். திம்மு பிகி மாசுகும், அவனுடைய வாழ்வாதாரங்கள் எதை கொண்டு தமாமாகுமோ, முழுமை பெறுமோ. திம்மு பிகி மாசுகும்னு என்ன அர்த்தங்க சொல்லுப்பா? வாழ்வாதாரங்கள் எதை கொண்டு முழுமை பெறுமோ, முழுமை பெறுமோ. அவரை திம்மு பிகி மாசு, அவனுடைய வாழ்வாதாரங்கள் இதை கொண்டு தவாமாகுமோ அந்த ஒன்றை படைப்பதாக இருக்கும். எதில் போய் தறிப்படுவாங்களோ அதை படைக்கிறது. வாழ்வாதாரங்கள் எதை கொண்டு தமாமாகுமோ, பரிபூர்ணமாகுமோ அதை படைப்பதாக இருக்கும். மானா லக்கும், லக்கும் என்பதனுடைய அர்த்தம் அஜலிக்கும், உங்களுக்காக வேண்டி படைத்தான். வந்திபாய்க்கும், நீங்கள் பயனடைவதற்காக வேண்டி படைத்தான். லாம் இந்திபாவுக்குள்ளதுன்னு காமிக்கிறான். நீங்கள் பயனடைவதற்காக வேண்டி படைத்தான். இது துன்யாக்கும், உடைய துன்யாவிலே நீங்கள் பயனடைவதற்காக வேண்டி படைத்தான். விஸ்தின் வாய்க்கும் பிகா, அந்த பூமியில் படைக்கப்பட்டவைகளை கூட நீங்கள் பயனடைவதற்காக. விஸ்தின் வாய்க்கும் பிகா, பூமியில் படைக்கப்பட்டவைகளை கூட நீங்கள் பயனடைவது கொண்டு துன்யாவிலே நீங்கள் பயனடைவதற்காக வேண்டி படைத்தான். ஃபி மசாலிய புதானிக்கும், உங்களுடைய உடம்புகளின் நலம் பேணுதல்களிலே, நலம் பேண்டுறது
ஃபி மசாலிஹி அபுதானிக்கும் உங்களுடைய உடம்புகளினுடைய நரம் பேணுதல்களிலே எதை கொண்டு நீங்கள் பயனடைவீர்களோ அந்த ஒன்றை படைத்தான். அதை கொண்டு நீங்கள் பயனடைவது கொண்டு துன்யாவில் எதை கொண்டெல்லாம் பயனடைவீர்களோ அதுக்காண்டி படைத்தான். எத்தனை பாடத்தை வைக்கிறது? நீங்கள் பயனடைவதற்காக வேண்டி படைத்தான். துன்யாவுக்கும் உடைய துன்யாவிலே இஸ்தின்ஃபாய்க்கும் பிகாவிகளை கொண்டு பயனடைவது கொண்டு மசாலி அபுதானிக்கும் உங்களுடைய உடம்புகளின் அளவுகளிலே அதை கொண்டு நீங்கள் பயனடைவது கொண்டு துன்யாவிலே நீங்கள் பயனடைவதற்காக என்ன செஞ்சான்? படைத்தான். வசத்தின் வாசித்தாவை கொண்டோ கைரி வசத்தின் வாசித்தா இல்லாமலேயோ உடைய உடம்புகளின் அளவுகளிலே நலம் பேணுதல்களிலே அதை கொண்டு நீங்கள் பயனடைவதன் மூலமாக துன்யாவிலே நீங்கள் பயனடைவதற்காக வேண்டி பூமியை படைத்தான். தூங்கிட்டு இருக்கா? சில சாப்பாடுகளை நம்ம டைரெக்டாக சாப்பிட்டுறோம். இப்போ நம்ம சாப்பிட்டு வந்திருக்கோம்ல, அந்த உணவுகள்லாம் நேரடியாக சாப்பிட்றது. புல் இலையிலையும் சாப்பிட்றோம் இன்டெரக்டாக. வசத்தின் ஆடுகள் புல்லை திங்கிறது, இலைகளை சாப்பிடுகிறது. மாடு சாப்பிடுது, அதையும் நம்ம சாப்பிட்றோம். எடுத்தனப்பா. புழுப்பூச்சிக்களை மீன் திங்கிறது, கோழி திங்கிறது. அந்த கோழியை நீ திங்கிறாய். அதுவே அந்த ரீதியில் புழுப்பூச்சின்னு திங்கிறேன். டைரெக்டாக புழுப்பூச்சியை திங்கினா செத்து போயிடுவேன். என்னன்னு கேட்டேன். அது இன்னொரு வயிற்றுக்குள்ளே போய் அதை ரிஸ்க்காக மாற்றுறான். அந்த வயிற்றில் ஃபேக்ட்ரியை வச்சுருக்கான். இதில் விளங்குதுடா, ஃபேக்டரி, உணவு ஃபேக்ட்ரி. அது கோழியில், ஆட்டில், மாட்டில் உள்ள உணவு ஃபேக்ட்ரி. அது இலைதலைகளை சாப்பிட்டுட்டு உனக்கு உணவாயிடும். உனக்கு என்ன செஞ்சிருது? விளங்குத சாவல். சரி, துன்யாவிலே நீங்கள் பயனடைவதற்காக வேண்டி ஒரு தீனிக்கும் உங்களுடைய தீனிலே நீங்கள் பயனடைவதற்காக வேண்டி. தீனிக்கும்னு என்ன பார்த்தோம்? எப்படி இஸ்திதுலாலி ஆதாரம் தேடுவது கொண்டும் ஒரு ஏத்திபாரி படிப்பினை பெறுவது கொண்டும் ஒத்த அருஃபிலிமா யுலாயிமுகா லத்தாத்தில் ஆகிரத்தி ஆகிரத்தினுடைய இன்பங்களிலிருந்தும் ஆலாமிகா ஆகிரத்தினுடைய வேதனைகளிலிருந்தும் அவைகளுக்கு நிகராக இருக்குமே அந்த ஒன்றை விளங்குவதை கொண்டும் உடைய தீனிலே பயனடைவதற்கு. இல்லை உணவு சாப்பிட்றோம், கறி சாப்பிட்றோம், இதற்கு கேட்டேன். உணவுகளை சாப்பிட்றோம், மீனை சாப்பிட்றோம். அப்போ இது மாதிரி தான் சொர்க்கத்தில் இருக்கும் போல் இருக்குன்னு விளங்கிறோம். இங்கே நெருப்பு சுடுது, இதை வச்சு விளங்கிறோம். ஆகிறது நரகம் இப்படி தான் சுடும். அது சுடு வேகமாக இருக்கும், அது வேறு. உணவத்தினுடைய சாப்பாட்டை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அது வேறு. இது மாதிரி தான் இருக்கும். அது ஏற்கனவே ஒயிட்டமில் தான் யுலாயி முகாயினா யுனாசி முகான்னு அர்த்தம். இதில் விளங்குதா? உங்கள் தீனிலே பயனடைவதற்காக வேண்டி சொர்க்கத்தில் உணவு இருக்குப்பா, எல்லாம் வருது இல்லை. மீன் தான், மீன் ஈரல் தான் சாப்பிடுவாங்க சொர்க்கத்துக்கு போன உடனே. அப்போ இங்கே உள்ளது தான் அங்கே இது மாதிரி தான் இருக்கும்னு. ஆனால் இங்கே தூக்கி தூரப்படுறானுவோ. கோழி ஈரலே தூக்கி தூரப்படுறான். கோழி ஈரலே என்ன செய்யலாம்? தூக்கி தூரப்பட்டுறான். ஆட்டு ஈரல் தான் சாப்பிடணும். சொல்லுபா இப்பா தீனிலே பயனடைவதற்கான இஸ்திதுலாலி ஆதாரம் தேடுவதை கொண்டும் ஒரு ஏத்திபாரி படிப்பனையை கொண்டும் ஒத்த அருஃபிலிமா யுலாயிமுகா லத்தாத்தில் ஆகிரத்தி ஆகிரத்தினுடைய இன்பங்களிலிருந்தும் ஆலாமிகா ஆகிரத்தினுடைய வேதனைகளிலிருந்தும் அதற்கு நீடாகுமே அந்த ஒன்றை விளங்குவதை கொண்டும் தீனிலே பயனடைவதற்காண்டி படைத்தான். லாலா வஜிகள் கருதி ஒரு நோக்கத்துக்காண்டி இல்லையே, நீ கட்டாயம் அதை கொண்டு பயனடைஞ்சுதான் ஆகணும் கிடையாது. இப்போ துன்யாவில் உள்ள செயலாளர்கள்லாம் செயல்படுகின்றவர்களெல்லாம் அவன் செஞ்சதை கொண்டு பயனடைஞ்சால் தான் அது காமியலாகும். அப்படி தானே? ஒரு 100 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சாப்பாடு செய்கிறோன்னு வைங்க, ஒத்துருமையே வரல. அப்போ அவன் செஞ்ச நோக்கம் சரியாகுமா? நீயத்து கெட்டு போச்சு. நீயத்து என்ன செய்யுது? அதுல நான் வரணும்டா, ஒரு 10-15 பேருக்கு சாப்பாடு செஞ்சு வைடான்னு செஞ்சு வச்சுட்டான். கடைசியில் அவன் வரல. அப்போ நீ செஞ்ச சாப்பாடு வீணாக தானே போவோம். அப்போ நீ ஒரு கரலோடு செய்வ, 15 பேர் சாப்பிட வருவான்னு, 10 பேர் சாப்பிட வருவான்னு செய்கிறேன். ஒரு பிரியாணி ஆக்குறோம், நோம்பு கஞ்சி காய்ச்சிரும், யாராவது வருவாங்கங்கிறதுக்காண்டி தான் செய்கிறான். ஒத்துருமையே வரலன்னா வேஷ்டாதனமாக போவோம். மனிதன் செய்யக்கூடிய செயலில் தான் கறந்து இருக்கும், எல்லாம் செய்யக்கூடியதான் கரல்லாம் இருக்காது. ஒரு கரல் இருந்துச்சுன்னா ஒன்னின் பக்கம் தேவையாகிறான்னு வந்துடும். இல்லை விளங்குதுரா? நம்ம செய்யக்கூடிய இபாதத்தில் அல்லாஹ்க்கு கருது கிடையாதுன்னு வருது இல்லை, ஈமான்ல கருது கிடையாது. அப்போ ஒன்னின் பக்கம் தேவையாகிறான்ல வரும். ஏற்கனவே ஓது நம்மப்பா லா அலா வஜிகள் கருது நோக்கத்தினுடைய முறையின் மீது அல்ல. இப்போ இன்னல் வாயில உலகத்திலே செயல்படுகின்ற அர்த்தம் வைக்கணும். எதை
இதெல்லாம் சிக்கலான இடம். இன்னல் வாயில உலகத்தில் செயல்படுகிறவன் கருதின் ஒரு நோக்கத்துக்காக வேண்டி உலகத்திலே செயல்படுகிறவன் முஸ்தகிமினும் பிஹி அந்த நோக்கத்தை கொண்டுதான் முழுமையை தேடுகிறான். ஒரு நோக்கத்தை கொண்டு தான் என்ன செய்யறான்? ஒரு சாப்பாடு செய்கிறான், ஏதாவது டீ போடுறான். இப்போ டீ போட்டு வைக்கிறான், நீ போய் குடிக்கிறதுனால தானே. குடிக்காட்ட வீணாவில் போயிடும். என்னங்க டீயை போட்டு வச்சுருக்கேன் கேனில் ஒத்துழைப்பு குடிக்காமல் இருக்கீங்க, வீணாக போகுதுங்கன்னு கேட்குவாங்களா இல்லையா? இப்போ இன்னல் வாயில இந்த உலகத்தில் செயல்படுகிறவன் கருதின் ஒரு நோக்கத்திற்காக வேண்டி செயல்படுகிறவன் முஸ்தகிமினும் பிஹி அந்த கருதை கொண்டு தான் அவன் முழுமையை தேடுவான். விளங்குதப்பா? ஆனால் அல்லாஹ் அப்படிலாம் கிடையாது. பல் அல்லா அன்னவு கல் கருதி அது ஒரு நோக்கம் மாதிரி அப்படின்னு சொல்லாமல் இது நோக்கம்னு சொல்லக்கூடாது. மீன் ஐசு இன்னஹு ஆக்கிபத்தில் பேர்ந்த செயலுடைய முடிவு மத்தாவு அதன் பக்கம் சேர்த்து வைக்கப்படும்ங்கிற விதத்தில் ஒரு கருதை போல கேட்டேன். எல்லாம் பயனடைக்கான்னு தான் படைச்சிருக்கேன். கட்டாயம் நீ பயனடையணும் ஒரு கருதெல்லாம் அல்லாட்ட கிடையாது. நீ பயனடைக்கான்னு படைச்சிட்டேன், நீ பயனடையாமல் போ. குரானை நீ பயனடைக்காண்டி இறக்கிருக்கேன். அதை கொண்டு அமல் செய்யாமல் இரு. அதை கொண்டு ஈமான் கொள்ளாமல் இரு. நபியை அனுப்பி வச்சுட்டேன் நீ பயனடைவதற்காக வேண்டி. அது நபியை கொண்டு ஈமான் கொள்ளாமல் இரு. அது எனக்கு தெரியாது. எனக்கெல்லாம் வந்து கருள் கிடையாது. எடுத்துனப்பா சரி. அப்போ நம்ம பயனடைவதற்காண்டி படைச்சிருக்காங்க போது உலகத்தில் படைக்கப்பட்ட பயன் தருகின்ற அத்தனை ஹராமுக்கு தான் ஆதாரம் கொண்டு வரணும். ஹராமுக்கு ஆதாரம் கொண்டு வரணும். பயன் தருகின்ற அத்தனையும் நீ என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். பாரு, ஒவ்வொரு எக்கத்தலி நீங்கள் பயனடைவதற்காக வேண்டி படைத்தான். ஒல்லதி கலக்கலக்கும் ஆவிலிருந்து எமியான் வரலப்பா. பூமியில் உள்ள அனைத்தையும் நீங்கள் பயனடைவதற்காக வேண்டி படைத்தான்ங்கிற வசனம் எக்கத்தலி தேடுகிறது. இபாத்தில் அஷியாயி நாஃபியாத்தி பயன் தருகின்ற வஸ்துக்களை ஹலாலாக்கியிருப்பதை தேடுகிறது. பலன் தருகின்ற வஸ்துக்களை ஹலாலாக்கியிருப்பது. அதுக்காண்டி விஷத்தை குடிக்கக்கூடாது, அது உனக்கு இடரில் தரும். கல் குடிக்கக்கூடாது, அது உனக்கு இடரில் தரும், லிவரை வீணாக்கிடும். சரி எப்பா, நீங்கள் பயனடைவதற்காக வேண்டி தான் உலகத்தில் உள்ளதெல்லாம் படைச்சிருக்காங்கிறதுனால யார் யாருக்கு எங்கெங்கே என்னென்ன கிடைக்குதோ அதை தான் சாப்பிடணும். ஒரே வஸ்துவை வந்து எல்லாரும் சாப்பிடணும்னு சொல்லக்கூடாது. இன்றைக்கி நம்மளுக்கு பூரி கிடச்சிச்சு, இதை சாப்பிட்டு நீ பயனடைஞ்சிக்க வேண்டியதான். வேறு மசாலா தோசை கொடுப்பாங்க, அதை சாப்பிட வேண்டியதான். இன்னொரு மசாலா உப்புமா கொடுப்பாங்க, இன்னொரு இடத்துல என்ன செய்வாங்க, குஸ்கா போடுவாங்க. யார் யாருக்கு என்னென்ன கிடைக்குதோ அதை அதை சாப்பிட வேண்டியதான். எல்லாரும் சேர்த்து இந்த பூரியை சாப்பிடலாம் முடியாது. யார் யாருக்கு எங்கெங்கே என்னென்ன கிடைக்குதோ அத்தனை நினைச்சு சாப்பிட்டுக்கணும். எல்லாரும் ஒரே வஸ்து வந்து சாப்பிட்ணும் அர்த்தம் வைக்கக்கூடாது. விளங்குதப்பா? இப்படி அழகாக கொடுக்கணும். அவையில பாருல வலா இஹ்தலி வலா யம்னோ இஹ்திசாஸ பாலியாபி பாலின் சிலர்கள் சிலதை கொண்டு தக்ஸீ செய்வது தடுக்காது. லீ அஸ்பாபின் ஆரிலத்தின் திருத்திக்கிற எங்கெங்கெல்லாம் சொல்கிறோமோ அங்கெல்லாம் திருத்துங்கப்பா. லீ அஸ்பாபின் ஆரிலத்தின் குறுக்கிடுகின்ற காரணங்களினால் சிலரை கொண்டு குறிப்பாக்குவது என்பது அது தடுக்காது. எப்பா சில ரிசுக்கு சிலர்களுக்கு கிடைக்கலப்பா, சில ரிசுக்கு சிலருக்கு என்ன செய்யுது, எல்லாருக்கும் கிடைக்கலையேங்க, எல்லாருக்கும் பயனடைக்காதான் படைச்சிருக்கான்னு சொல்லக்கூடாது. விளங்குதா? இப்போ இந்த வசனம் எதை காமிக்கிறது? எதுல்லாலா அண்ணல்குள்ள இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்தும் இல் குல்லி அனைவர்களுக்குமா இருக்கும். உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்தும் அனைவர்களுக்குமா இருக்கும். லா அன்னக்குள்ள வாயுதின் ஒவ்வொருவர்களும் நீ குல்லி வாயுதின் ஒவ்வொன்றுக்காக வேண்டியும் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்க பயனடைவதற்காண்டி படைக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் அல்ல. ஒவ்வொன்றும் நீ இன்னைக்கு சாப்பிட்டீல பூரி, இந்த பூரியை தான் எல்லாரும் சாப்பிடணும்னு அர்த்தம் இல்லை. டேய் லா அன்னக்குள்ள வாயுதின் உலகத்தில் உள்ள ஒவ்வொன்றும் நீ குல்லி வாயுதின் ஒவ்வொருவருக்கும் என்று கிடையாது. உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களும் எல்லோருக்கும், யார் யாருக்கு எங்கெங்கே என்னென்ன கிடைக்கோ அதை அதை என்ன செய்ய வேண்டியதான், வாங்கி சாப்பிட வேண்டியதான். மா இந்த மாவாகிறது எந்த மாட்டு நாய் மாவாகிறது எம்மு ஏதோ பாருங்க முக்கியமான செய்தி போடுறாங்க. இந்த மாவாகிறது எம்மு அடைய விளையும் குள்ள மாஃபில் அறுதி பூமியிலே பூமிக்கு உள்ளே இருக்கக்கூடிய அனைத்தையும் அடைய விளையும். வல் அறந்த அல்ல அறந்த பூமியே கிடையாது. லல் அறந்த பூமியை போய் திங்கக்கூடாது. பூமியில் உள்ளதைத்தான் திங்கணும். ரைட்டா? அல்லாஹு மாவாகிறது எம்மது அடைய விளையும் குள்ள மாஃபில் அறுதி பூமிக்கு உள்ளே இருக்கக்கூடியது அடைய விளையும். லல் அறந்த பூமியை அல்ல, பூமியை திங்க முடியாது. இல்லா இதா உரிய பிகி ஜிஹத்து சுஃபுல் என்று நாடப்பட்டாலே தவிர
அதாவது அறதுக்கு வந்து ரெண்டு அர்த்தம் இருக்குங்க. இந்த பூமிக்குன்னு சொல்லலாம். அறதுனா கீழே உள்ளதுன்னு அர்த்தம். கீழே உள்ளதுன்னா கீழே உள்ளது எதை சாப்பிட முடியுமோ அதை சாப்பிட வேண்டியதான். அறதுக்கு எப்படி அர்த்தம் இருக்கு? கீழ்ப்பகுதின்னு அர்த்தம் இருக்குது. எப்படி சமானா மேல் பகுதி, நம்ம தலைக்கு மேலே உள்ளதுக்குள்ள சமாதானம். சுகுல் என்று நாடப்பட்டால் தவிர, சுகுல் என்று நாடப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய எது பயன் தருமோ அதை சாப்பிட வேண்டியதான். கமா யுராது பி சமா, சமா என்பதை கொண்டு ஜிஹத்துல் உலுவி மேல் பகுதியை நாடப்பட்டிருப்பதை போல. இப்போ ஜமியன் என்பது ஹாலுன் ஹாலாக இருக்கும். மௌசு அணில் மௌசூலி சாணி, ரெண்டாவது மௌசூலை கொண்டு மாவை கொண்டு. அல்லதீனன் மௌசூல் இருக்குப்பா, கலக்கலுக்கும் மாவில் அறுதின்னு ஒரு மௌசூல் இருக்குமா, அந்த மாவின் மூலமாக அதுதான் துல்ஹாலு, அதிலிருந்து ஆளுங்கிறாங்க. ஜமியன் என்பது ஹாலுன் ஆளாக இருக்கும். அதில் மௌசூலி சாணி ரெண்டாவது மௌசூலான மாவி தொட்டும் ஆளாக இருக்கும். ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி இருக்கிறார்.